ஏசுதான் வர்றாருல, வேலை விட்டுட்டு சுத்தி தெரி. ஓஹோ, ஸ்பிரிச்சுவல் கலர் போட்டு தான் ஒழுங்கட்டு தெரியுறான். பக்கத்தில் சொல்லுங்க, பார்க்கறதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, கையை பிடி சொல்லுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள தோண்டி பார்த்தா ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது. உங்களை சொல்லல. Sometimes we put a big clock like a spiritual thing. என்ன பிரதர், இயேசு வராரு, ஆயத்தப்படுறேன். இயேசு வராரு பிரதர், இயேசு வராரு. சுத்தமாய் கரை துறை இல்லாம வேலை செய்யடா, சாப்பாடு எவனாவது போடுவான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, இயேசு வராரு. அப்படி இருக்கிற ஆளை பார்த்து சொல்றாரு. I want to bring a truth here. அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பார்வைக்குள்ளதான் ஒழுங்கற்ற காரியம் ஏராளமா நடக்கும். அதான் வேதனை. இன்னைக்கு அதான் வேதனை. We think we are involved in spiritual activity, but we don't follow anything guided and guarded by the Spirit of God. தேவ ஆவியானுடைய ஒழுங்கும் கிரமமுமான காரியங்களுக்கு விட்டு கொடுக்க மனதில்லாம ஆவிக்குரிய காரியம் போல அநேக காரியங்களை நீ நடப்பிக்க முடியும் 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 முடியும். ஒரு மாதிரியான சபையாக அல்ல, ஒரு நல்ல மாதிரி சபையிலையும் இப்படிப்பட்ட திடனற்றவர்களும் பலவீனர்களும் உண்டு. தீமைக்கு தீமையும் செஞ்சிருவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த சபையை பார்த்து தான் அவர் ஒரு வார்த்தை எழுதுகிறார். இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் அவங்களுக்கு எழுதுகிறாரு. இப்போ வாங்க 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும், நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும், தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே, எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு, அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. இன்னின்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. பவுல் எப்பொழுதும் தன்னுடைய நிருபங்களிலே தன்னால் உண்டாக்கப்பட்ட சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுவதற்கு அவர் ஒரு நாளும் தயங்கினதில்லை. ஃபார் an example, ஒரு உதாரணமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டு ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, walk worthy of your call. உன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டாயோ? எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆனது மாதிரி தோன்றினாலும், இங்க ஒரு சின்ன காரியத்தை காண்பித்து விட்டு நான் மறுபடியும் தெசலோனியருக்கு கொண்டு போறேன். நம்முடைய அழைப்பு ஜெனரலான அழைப்பு என்ன என்பதை உங்களுக்கு காண்பித்துக்கணும். எல்லாரும் கேட்டா உங்களுக்கு என்ன கால் பிரதர் அப்படின்னு கேட்டா முதல்ல தெரிய வேண்டியது இந்த கால், ஃபர்ஸ்ட் கால். வாட் இஸ் தட் கால்? வாசிக்கலாம். கொரிந்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற போதும். What is my call? As a church, as a group of people, as a family, what is my call? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். That is my call. That is for all.
I am called to Bihar. That is my specific call. That is concerning my ministry. But my call as a whole for everybody in the church is this. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நான் அதற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டால் முதலாவது நிலை காணப்பட வேண்டிய காரியம் என்ன? இப்போ எபேசியர் 4:2 வாசிங்க பார்க்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும். மிகுந்த மனத்தாழ்மை பக்கத்தில் சொல்லுங்க. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஏற்ற நடவடிக்கை முதல்ல என்னதுல காணப்படணும்? மிகுந்த மனத்தாழ்மை. மறுபடியும் சொல்லுகிறேன், if I don't have that symptom, go back and check. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். பாஸ்கர் தாஸ் சொல்வார், நீட்டப்பட்ட நீண்ட பொறுமை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருத்தர். இதான் அழைப்புக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க. பக்கத்தில் ஒருங்க சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, உண்மைதானே? too hard brother. எங்க தாத்தாவே முன்கோபம். அவர் அருவாள் எடுப்பார்னா இப்போ அதை எடுக்கிறது இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். எங்க தாத்தா கோபம் வந்ததுன்னா எதை எடுப்பார்? வீச்சருவாள் எடுப்பார். எங்க அப்பா பீச்சருவாள் எடுப்பார். நானோ டாட்டா டாட்டா டா. உண்மைதானே? நிறைய பேருடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் இவைகள் தான் நடந்து என்கிறதை பவுல் எல்லா சபைக்கும் எழுதும்போதை நீங்கள் நன்றாய்க்காங்களா. வாக் வர்தி, வாக் இன் லைட், வாக் வர்தி அப்படின்னே எழுதுறதை நீங்க பார்க்கலாம். So Christian walk is very very important for anybody, whether you are in Ephesus, whether you are in Thessalonica. நீ எபேசில இருந்தாலும் சரி, தெசலோனிக்காவில் இருந்தாலும் சரி, the Christian walk is very very important. You may be in Bihar or you may be in UAE. நல்லா கவனிங்க. அப்ப அந்த வாக்க இப்ப மறுபடியும் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இதெல்லாம் எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. சில நேரங்கள்ல நடக்கிறதுல அதிகமா என்னையா தேர்றது உங்களுக்கு விளங்குதா? நடங்கன்னு எழுதிட்டு அதுல நடக்கிறதுல அதிகமாய் தேருங்கள். வாட் டஸ் இட் மீன்? விளங்கலையா? புரியலையா? கேன் ஐ இம்ப்ரூவ் மை வாக்? சொல்லுங்க, உங்களுக்கு விளங்குனா சொல்லுங்க. எனக்கு விளங்கல, அதனால தான் கேட்குறேன். கேன் ஐ இம்ப்ரூவ் மை வாக்? என் நடைய நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அதனால தான் எழுதுறாரு. ஆனால் இம்ப்ரூவ் பண்ண வாட் யூ வாண்ட்ஸ் டு சே, என்னையா சொல்ல விரும்புறாரு? அது சொல்லிட்டு தான் 4 காரியங்களும் இந்த அதிகாரத்தில் எழுதுறாரு. இன் வாட் ஏரியாஸ் என்பதை புரிந்து கொள்வதற்கு 4 காரியங்களை சொல்கிறார். நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஏனென்றால் ரிதமேட்டிக்காக இருக்கிறதுனால அதை நீங்கள் மனசில் வைக்க முடியும். வாக் இன் ஹோலினஸ் ஃபர்ஸ்ட், தென் வாக் இன் ஆனஸ்டி, 3 வாக் இன் ஹார்மனி, தென் 4th one வாக் இன் ஹோப். எல்லாம் ஹெச்சில் இருக்கிறதுனால நல்ல மனசில் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றத உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை திருப்புற உடனே உங்களுக்கு முன்னால வர வேண்டியது எதுல? பரிசுத்தத்தில் முன்னே அதிகமாய் பெருகின நடக்கை நான் நடக்க வேண்டும். அடுத்தால ஹானஸ்டி,
உண்மையிலே அதிகமாய் பெருகின வாழ்க்கையிலே நான் நடக்க வேண்டும்.